ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 6 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் தான் கவர்மெண்ட்டில் வந்து அட்டை போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து எதனால், எந்த ரீசனுக்காண்டி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னெல்லாம் கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு பீரியட்ஸ் டேட் தள்ளி போனாலே 60 நாள் கழித்து அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட ஹார்ட் பீட்டு பார்த்துட்டு அவங்களே அட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாமே போயிட்டு ப்ரைவேட்டில் போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க எதாக இருந்தாலும் பார்க்குறாங்க. அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டியூப்பில் ஒரு டைம் பேபி வந்து தங்கிடும். ஒரு டைம் வந்து யூட்ரஸில் தான் பேபி தங்கும். டியூப்பில் தாங்குகிற பேபிக்கும் ஹார்ட் பீட் வந்துடும். யூட்ரஸில் தாங்குகிற பேபிக்கும் ஹார்ட் பீட் வந்துடும். கவர்மெண்ட்டில் வந்து ஹார்ட் பீட்டை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அது வந்து டியூப்பில் தங்கியிருக்குதா இல்லை யூட்ரஸில் தான் தங்கியிருக்குதா அப்படின்றது வந்து அங்கே வந்து தெரியாது. அதனால தான் போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 வீக்குக்கான ரிப்போர்ட்டு தான். இது வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. இது வந்து யூட்ரஸ்லாம் தங்கியிருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஃபுல்லாக கேரண்டியோட உள்ள ரிப்போர்ட் தான். இதில் வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னா, யூட்ரஸோட லெவல் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு 6 வீக்கில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே அப்படின்னு தான்னுவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 8 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருந்தால் அபார்ஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடாது. தாயோட உடம்புல வந்து எப்போவுமே உயிர் இல்லாத ஒரு ஜீவன் இருந்ததுன்னா அது தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்து தான். அதனால் வந்து டாக்டர்ஸ் வந்து அபார்ஷன் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்புறமேட்டுக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய டெலிவரி டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து எத்தனை வாரம் ஆகிருக்குது, எத்தனை டேஸ் வரைக்குமே கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கான டேப்லெட்டுமே ப்ரைவேட்டில் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்கேன் சென்டருக்கு போனால் அங்கே வந்து டேப்லெட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து போனால் மட்டும்தான் அங்கே டேப்லெட்லேருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே 6 வீக் 5 டேஸில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ஆனால் இதில் வந்து எல்லாமே நாட் சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே ஓகே, எல்லா சீனும் நல்லா இருக்குது, பேபியோட மூமெண்ட் நல்லா இருக்குது, பேபி வந்து ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்து பேபிக்கு வந்து எந்த மூமெண்ட் இல்லை, எந்த ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதில் வந்து இயர்லி ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம்னு பார்ப்பாங்க. ஒரு 6 வீக் இல்லைனா 8 வீக்ஸ் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸுங்களே அபார்ஷன் பண்ண சொல்லிவிடுவாங்க. பேபி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் கூடாது. இது வந்து பேபி இல்லாததுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது வந்து பேபி வந்து இருக்குது ஓகே அப்படின்றதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.